வணக்கம். இந்த உலகத்தில் நடக்கிற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சின்ன குழந்தைங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, இது எல்லாமே அதாவது இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டி கொலை பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே இந்த சமுதாயத்தில் நடக்குது. இது எல்லாமே இந்த சமுதாயத்தில் நடக்குது. அதில் எல்லாத்துலேயுமே நம்ம பங்கு பெறலை அப்படின்னாலும் சிலதில் நம்மளுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காகலாம். ஆனால் நம்மளுக்கு அதில் பங்கு இருக்குது. எப்படி அப்படின்னு பார்க்க போனால், இந்த குற்றங்கள் எல்லாம் பண்ணுறது யாருன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பண்ணுறது. அவங்க ஒன்றும் வேற்று கிரகத்துலேருந்து இந்த குற்றங்கள்லாம் பண்ணலை. நம்ம பக்கத்துலேயே நம்ம கண் பார்வையிலேயே இருக்கிறவங்க தான் இந்த குற்றத்தை எல்லாமே பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட குற்றங்களை பண்ணுறவங்க கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா சராசரியாக பழகுறோம். நம்ம சராசரியாக பழகும்போது அந்த குற்றத்தில் நம்மளுக்கும் பங்கு இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போது ஒருத்தன் ஒரு குற்றவாளியாக இருக்கிறான், ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சால் அவனை விட்டு நம்ம விலகி வரணும். அவன் அந்த குற்றங்களை அவன் உணர்ந்து மனம் திருந்தி வாழணும் அப்படின்னு முயற்சித்தா அந்த முயற்சிக்கு பலனாக நம்ம அவங்க கூட பேசலாம், பழகலாம். ஒரு குற்றத்தை பண்ணிக்கிட்டு அவங்க ஜாலியாக சுற்றிக்கிட்டு ஒரு மதிப்போடு இருக்காங்கன்னா அந்த குற்றவாளி கூட நம்ம பழகும்போது நம்மளுக்கும் அதில் பங்கு இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த சமுதாயத்தில் நடக்கிற மொத்த தப்புக்குமே ஒரு ஆண் சரியாக நடந்துக்கலை, ஒரு பெண் சரியாக நடந்துக்கலாம் கூட அவங்கக்கிட்டேயும் நம்ம அப்படி தான் இருக்கணும். ஓகே, இது இப்போ புரியலனாலும் பிற்காலத்தில் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். பார்ப்போம். நல்லவங்க கூட மட்டுமே பழக முயற்சி பண்ணுவோம்.